ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறத அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அண்ட் வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட் அதை பற்றி மட்டும் சந்திக்கலாம். அதாவது வெஸ்ட் இண்டீஸில் மேட்ச் நடக்குது, வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் அப்படிங்கிறதுனால மட்டும் இந்தியா வெஸ்ட் இண்டீஸை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு இல்லை. ஐ தாட் என் மைண்டில் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்தது. வெஸ்ட் இண்டீஸுங்கிறது வந்து ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் வேர்ல்ட் கிரிக்கெட்டாக இருந்தது. ஐ ஜஸ்ட் டேக் யூ பேக் இன் டைம் 1975-79 அவங்க வந்து வேர்ல்ட் கப்பை வந்து ஜஸ்ட் அப்படியே டைம் பாஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. 1983 தேவர் ஆல் பட் ஃபேவரட்ஸ் டு வின் த வேர்ல்ட் கப். இந்தியா வந்து அந்த ப்ரொடென்ஷியல் வேர்ல்ட் கப்பை கபில் தேவோட அந்த எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் ஆஃப் விவியன் ரிச்சர்ட்ஸ் அண்ட் கார்டன் கிரீனிச்சுக்கு பல்விந்தர் சிங் சந்து போட்ட அந்த பாலில் ஐ திங்க் வேர்ல்டு கிரிக்கெட் லேண்ட்ஸ்கேப்பே ஃப்ரம் பீங் வெஸ்ட் இண்டீஸ் தாட் ஹேஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் வேர்ல்டு கிரிக்கெட்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை சந்திச்சுது. அங்கேருந்து ஐ தாட் இந்தியா வந்து டிட் வெல். 83-87 ரொம்ப க்ளோஸ் இந்தியா. அந்த 87 முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஆஸ்திரேலியா ஸ்லைட்லி ஸ்டார்டட்ல தே பிகேம் த பவர் ஹவுஸ். அதுக்கப்புறமா 92 ஆஸ்திரேலியா டெஃபினெட்லி ஸ்டார்டட் தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஆஸ்திரேலியா continue to be one of the power houses of world cricket till today. Even going into the ODI வேர்ல்ட் கப்பில் ஆஸ்திரேலியா வந்து எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்களாம் சுற்றி சொல்லலாம் இந்தியா ஃபேவரட்ஸ். மற்ற ஊரில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வேர்ல்டு கப்புக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியா ஃபேவரட்ஸ் ஃபார் த வேர்ல்ட் கப், அவங்க தான் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லினே ஆரம்பிச்சுன்னு வருவாங்க. அது என்னென்னா ஸ்லைட்லி அவங்க மேலே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே கொஞ்சம் ப்ரெஷரை போடுறதுக்கு இந்தியா குட் பி ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ், பட் ஆஸ்திரேலியா ஆல்சோ ஆர் அ பவர் ஹவுஸ். இந்த வெஸ்ட் இண்டீஸை பற்றி நான் கொஞ்சம் என்ன அட்ரஸ் பண்ணலாம்னு நினச்சேன்னா, எல்லாருமே வந்து அந்த பிரிட்ஜ்டவுன் பார்படாஸில் நடந்த அந்த செகண்ட் ஓடிஐ லாஸை பற்றி நிறையா நம்ம பேசினோம். இன்ஃபேக்ட் வந்து நான் அதை வந்து இந்தியா வந்து நம்ம ப்ரெஷர் ஃப்ரீயாக அனுப்புகிறோம், வி ஷுட் பேக் தம் ஃபார் த வேர்ல்ட் கப்னு சொன்னதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க. எல்லோரும் நிறைய பேர் அக்ரி பண்ணாங்க. ஒரு சில பேர் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, முதல்லே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாளை பின்ன வந்து சொல்கிறதுக்கு ஃபேன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் ஒன்று ரியலைஸ் பண்ணோம். என்ன ரியலைஸ் பண்ணோன்னா, ஃபேன்ஸ்லாம் காரணம்னு யாரும் பிளேமை ஷிஃப்ட் பண்ண முடியாது. யாருமே பார்க்குறவங்க தான் வந்து ஒரு டீம் தோக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல. அது மாதிரி நான் சொல்கிறதுக்கு வந்து ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர் ஆஃப் த டீம். ஃபேன்ஸால் வந்து வெளியிலேருந்து அந்த என்டையர் வைபியே மாற்ற முடியும். ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோ வந்து MS தோனி சொன்னார், உங்களுக்கு லைஃப்லேயே ஃபேவரட் மொமெண்ட் என்ன அப்படின்னு. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேர்ல்டு கப்பில் நான் அடித்த அந்த 6 தான் ஃபேவரட் மொமெண்ட்டுன்னு ஈஸியாக என்னால் திரும்பி பார்த்து சொல்லிட முடியும். பட் அது கிடையாது. அந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு 4-5 ஓவர்ஸ் முன்னாடி நம்ம நல்ல மொமெண்டமில் இருப்போம் இந்தியன் டீம். அப்போ என்டையர் வான்கடே ஸ்டேடியமும் பாடினாங்க, வந்தே மாத்திரம் பாடினாங்க. அதை கேட்குறதுக்கு எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ். நினச்சா கூட அந்த மொமெண்ட்டை ரிப்பீட் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு. அதுதான் இந்த பவர் ஆஃப் ஃபேன்ஸ், அந்த பவர் ஆஃப் குட் வைப்ஸ் தட் வீ கேன் பிரிங். ஒன்றுமே இல்லை, ஐபிஎல் போது நான் வான்கடே போவேன், பெங்களூர் போவேன், சின்னசுவாமி போவேன், சேப்பாக்கில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட அதாவது எல்லாரோட அவங்களோட அந்த கிளாட்ரன் அப்படின்னு சொல்லலாம், அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கு போகும்போது அந்த ஃபேன்ஸோட சப்போர்ட்டில் கேன் பி இன்டிமிடேட்டிங். ஒரு அவே டீமாக வரும்போது அப்படி, அதாவது எவ்ரி டைம் அந்த ஹோம் டீமுக்கு அந்த மொமெண்டம் இருக்கும்போது அவே டீமுக்கு வந்து அது டபார்னு அடித்தா மாதிரி இருக்கும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐம் சேயிங். நம்ம ஊருக்கு வந்ததுலேருந்து எல்லா டீம்ஸும் ஃப்ரம் ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல்லேருந்து நம்ம அடிக்கடி சொல்கிறதுனா, நம்ம செம்மையாக கெஸ்ட்டை பார்த்துப்போம் அப்படின்னும். கெஸ்ட்டை பார்த்துக்கணும். பட் அந்த இந்தியாவுக்காக அந்த சப்போர்ட் எங்கே போனாலும் அந்த சப்போர்ட் இருக்கணுங்கிறது வந்து அதை தான் நான் ஆக்சுவலி ஐ எம் ட்ரைங் டு டிரைவ் இட் ஹோம். சரி, இப்போ டச்சிங் அப்பான் தட் 3 ODI சீரீஸ், 2 ODIs நம்ம ஈஸியாக கம்ஃபர்டபுளாக 3வது ODIயில் 350 ரன்ஸ் ஆச்சு, 200 ரன்ஸ் மார்ஜினில் வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சிட்டோம். அது வந்து செகண்ட் ODIயில் தோற்றதுக்கான ரியாக்ஷன், அதனால வந்து பயங்கரமாக எழுந்து விளாட்னாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம், விச் இஸ் எக்ஸாக்ட்லி நாட் த கேஸ். என்னன்னா அடாப்டபிலிட்டி. அந்த பிரிட்ஜ்டவுன் பார்படாஸில் ஃபஸ்ட்டு நடந்த 2 ODIலையும் பால் வந்து ஸ்டிக்கியாக திரும்பி இருந்ததுங்க. அந்த மாதிரி ஸ்டிக்கியாக ஃபஸ்ட்டு கேம் ஸ்டிக்கியாக கொடுத்தாங்க, அது திரும்பிச்சு கொஞ்சம். செகண்ட் கேம் அதை மாற்றிருக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து அங்கே ஆடின ப்ராக்டிஸ் கேமில் அந்த மாதிரி ஸ்டிக்கியாக இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஹவர் பால் வந்துச்சு டீசெண்டாக பேட்டுக்கு, ஸ்கொயராக திரும்பிச்சு இந்த கேம். ரெண்டு மேட்சுமே 2 ODIயுமே. தட் இஸ் டேக்கிங் அஸ் பேக் டு வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட். அந்த பவர் ஹவுஸாக இருந்தாங்கன்னு சொன்னல 75-79. என்னோட டேக் இது தான். நிறைய பேர் வந்து வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட்டர்ஸ் அந்த டைமில் பயங்கரமாக விளாட்னாங்க. என்ன ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு கண்ட்ரியில் வந்து கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க முதல்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன under-10, under-12, under-14 பசங்களுக்கு கூட டீசெண்டாக ஒரு நெட்டு, ஒரு கிரவுண்டு, ஒரு மேட்ச்சு, ஆக்சசபிலிட்டி இருந்ததுன்னா இது ஒரு டேலண்ட் ட்ரிவன் ஸ்போர்ட் அண்ட் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்போர்ட். ஒரு கிட் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிச்சுன்னா மேலே வந்துடும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்தியாவில் வந்து கவுஹாட்டியில், அதாவது நிறைய ஃபஸ்ட்லாம் பார்த்தோம்னா
எல்லாம் மெயின் டெஸ்ட் சென்டர்ஸ் மாதிரி சென்னை, பெங்களூர், கல்கட்டா இங்கெல்லாம் போனால் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மற்ற ஊர்லாம் அவ்வளோ இருக்காது. ஸோ இப்போ ஒரு ராஞ்சிலேயோ இல்லை கவுஹாட்டிலேயோ இருக்கிற ஒரு குழந்தை நல்லா கிரிக்கெட் விளாட்ணுன்னா கொஞ்சம் அவங்க ஊரில் விளையாட்டு அப்புறம் கல்கட்டா போயிட்டு அந்த மாதிரி விளாட்ற மாதிரி இருந்தது ஒரு 20 years 2 decade முன்னாடி சொல்கிறேன். இப்போ கவுஹாட்டியில் போனீங்கன்னா, ராஞ்சியில் போனீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் வேறு லெவலில் இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வேறு கண்ட்ரி ஆக்சுவலாக ஒன்றா சேர்ந்து வெஸ்ட் இண்டீஸாக விளாட்றாங்க. ஆன்டிகா, பார்பேடாஸ் அந்த மாதிரி வேறு ஐலாண்ட்ஸ்லேருந்து ஒன்றா சேர்ந்து விளாட்ற டீமு. அவங்களுக்கு ஒரு ஊர்லேயும் அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருக்கான்னு கேட்டால் ஆக்சுவலி இல்லை. நாங்கள் பார்பேடாஸ் டெஸ்ட் சென்டரில் விளையாடும்போது நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெட்ஸில் வந்து ஒரு அங்கலம் அவ்வளோ ஒரு இம்மி அளவு கூட கிராஸ் கிடையாது. அவங்க நெட்ஸ்லாம் வந்து எப்போ போட்ட நெட்ஸ்னே தெரியல, பழைய நெட்ஸு. இதெல்லாம் வந்து அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கே கிடையாது. ஐ ஆக்சுவலி ஃபீல் ஐயோ பாவம் இவங்களுக்கு டெஸ்ட் சென்டரில் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் இங்கே இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ்லாம் எவ்வளோ கடினமாக உழைச்சி மேலே வரணும், இன்னும் கூட ஹார்டராக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் விளையாட்டு சடனாக நாளைக்கு இந்தியாவில் வந்து ஒரு மாதிரி ஸ்லைட்டாக ஃபாஸ்ட்டாக போகிற பிச், அங்கே பிச்செல்லாம் ஸ்லோ ஆகிடுச்சு. பிச் மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து அதுக்கு நல்ல எஃபர்ட் போடணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, பிச் மெயின்டெனன்ஸுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஒரு மாதிரி பிச்சு சரியா இல்லை அப்படின்னா கட் கிராஸ் போட்டு ரோல் பண்ணிடுறாங்க. நான் முன்னாடியே அதை பற்றி பேசியிருக்கேன். ஈஸியஸ்ட் வே டு ப்ரிப்பேர் அ பிச். அப்படியே பிச்சு டெட் ஆகிடும், ஸ்லோ ஆகிடும். அப்புறம் அந்த கட் கிராஸ் அப்படியே காற்றுல போயோ இல்லை விளையாடி போயிடுச்சுன்னா திரும்ப ஆரம்பிச்சிடும் விக்கெட்டு. ஸோ அங்கே வந்து டெஸ்ட் மேட்ச் விக்கெட்டுக்கு ஆப்வியஸ்லி நாங்கள் போனபோது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒரு மேக்கெடுதல் இருந்தது. பட் இந்த மாதிரி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராக்டிஸ் வந்து சம் ஆஃப் தி அதர் வேர்ல்டு கிரிக்கெட்டிங் நேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கீழே போயிடுச்சு. அண்ட் அவங்களோட கிரிக்கெட்டும் அண்ட் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் தாட் ப்ராசஸ்லாம் வந்து அவங்க கிரேட்டாக இருந்த டைமில் 70s 80s லேட் 80s இருந்த மாதிரி அங்கேயே தங்கிடுச்சு. அங்கேருந்து பெருசாக வேர்ல்டு கிரிக்கெட்டோட அவங்க வந்து அடிப்பட்டு மேலே வரல. அவங்க கிரிக்கெட்டர்ஸ்லாம் ஹார்டாக ஸ்ட்ரைவ் பண்ணுறாங்க, நோ டவுட். வேர்ல்டு கிரிக்கெட்டில் போய் அங்கே எங்கே விளையாடுறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது. பட் வந்து கோ பேக் ஹோம் அவங்க ஊருக்கு போகும்போது அதே அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்குதா இல்லை அங்கேயே தங்கிடுச்சான்னு எனக்கு ஒரு ரீசெண்டான ஒரு கிரிக்கெட்டரோட பேசினேன். ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் கிடையாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர். எங்கிட்ட வந்து பேசினார். அப்போ அவர் சொன்னார், இன்னும் கூட எங்கள் ஊரில் வந்து கிரிக்கெட் ரொம்ப ஆர்கைக்காக இருக்குது அப்படின்னாரு. நல்ல வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆர்கைக்னா அந்த காலத்தில் இருக்கும். நாங்கள் இப்போ கூட ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெட்டில் வந்து ஸ்வீப் அடித்தோன்னா ஸ்வீப்லாம் அடிக்காது, நேராக அடி அப்படின்னு கோச்சை சொல்கிறாங்க. ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் இன்னும் கூட ஒரு பேட் ஷாட்டாக பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் யங்கர் ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் வந்து நெட்டில் ஒரு 10-12 வயசு குழந்தை ஆட வேண்டிய ஷாட் இல்லை. அந்த டைமில் டெக்னிக் சொல்லிக் கொடுக்கணும், ஸ்ட்ரீட் பேட் சொல்லிக் கொடுக்கணும். பட் இவன் சொல்கிறது வந்து அந்த பிளேயர் பேரை நான் சொல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் லெவலில் ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கு ஒரு இனோவேட்டிவாக இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டைமுக்கு போகிறதுக்கு ரொம்ப இன்னும் வரல அப்படின்னு சொன்னார். ஐ ஆக்சுவலி ஃபெல்ட் சாரி. அதெல்லாம் அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது அவங்க இன்னும் அந்த டைம்லேருந்து நவுரில் அவங்க அந்த டைம் ஜோனில் காட்டப்பாக இருக்காங்க. அந்த 80s 70s அதே ஃபார்மேட்லேயே இருக்காங்க, விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் அதனால தான் நான் என்ன நினச்சேன்னா, இந்த எம்எல்சி வந்தது, அமெரிக்கன் கிரிக்கெட், அவங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. எம்எல்சியில் இப்போ கூட யார் லோக்கல் கிரிக்கெட்டர்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. லோக்கல் கிரிக்கெட்டர்னா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆன பாதி எக்ஸ்பர்ட்ஸோட பசங்க தான் விளாடுறாங்க. அண்ட் அவங்க வந்து என்ன லோக்கல்ஸு எந்த ஒரு லீகாக இருந்தாலுமே அந்த ஊரில் லோக்கல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த லீக் ப்ராஸ்பரஸாக இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலி நினச்சேன் சிபிஎல்லையும் எம்எல்சியும் ஒன்றா கலந்து விளாட்னாங்கன்னா 2 கிரிக்கெட்டிங் என்டிட்டிக்கும் கரெக்டாக இருக்கும், 2 கிரிக்கெட்டிங் நேஷனுக்கும் வரும். சிபிஎல்லை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணாங்கன்னா ரெண்டுமே ஒரு அதாவது வந்து ரெவென்யூ மாடலாக பெட்டராக இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட் கூட நல்லா இன்னும் கொஞ்சம் there might be more money in it, and American and the league வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு யோசிச்சேன். பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் டு ஹேவ். ஏன்னா சிபிஎல் ஆல்ரெடி இவங்க வந்து லீக் டீமெல்லாம் 8 ஃப்ரான்ச்சைசிக்கு விற்று அங்கே நடத்திட்டு இருக்காங்க. எம்எல்சி இவங்க 6 ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு விற்று இவங்களும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ பட் தெர் இஸ் அ ஸ்கோப்பா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஜஸ்ட் சம்திங் ஐயோ வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் நல்லா இருக்குமே இந்த மாதிரி இருந்தால் அப்படின்னு யோசிச்சேன். எனிவே தட்ஸ் ஆன் தட். நம்ம வந்து இப்போ இந்தியாவோட ஜம்ப் இன் டு த வேர்ல்டு கப் 2023 பற்றி அதுக்கான பில்டப் இந்த சீரீஸில் என்ன கிடச்சதுன்னு பார்க்கலாம். எஸ், ஓடிஐ சீரீஸில் வந்து நம்ம 2-1 ஜெயிச்சிட்டோம். சுப்மன் கில் பியூட்டிஃபுல்லாக விளாடினாரு, அவுட்ஸ்டாண்டிங்காக. இஷான் கிஷன் என்டையர் சீரீஸ் விளாடினார். ஆக்சுவலி தட்ஸ் அ பிக் பாசிட்டிவ். இஷான் கிஷன் வந்து எப்போல்லாம் ஒயிட் பால் சான்சஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் பிடிச்சி பின்னிருக்காரு. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அவருக்கு சான்ஸ் கிடச்ச போது கூட மேலே அப் தி ஆர்டர் ப்ரமோட் பண்ணி 50 அடிச்சார். இஷான் கிஷன் ஹஸ் ஆக்சுவலி பீன் அ வண்டர்ஃபுல் கிட். இன்ஃபேக்ட் நான் ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன். நான் நிறையா வந்து என்னோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் 2008-9 ஸ்குவாடுக்குள்ளே வந்தேன். அப்போ நிறையா வந்து தண்ணி தூக்கியிருக்கேன், நிறையா சான்சஸ் கிடைக்காம ஸ்குவாடோடு இருந்திருக்கேன். பட் அதெல்லாம் ரொம்ப லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இஷான் கிஷனும் நிறையா அந்த மாதிரி ஸ்குவாடில் வெளில உட்காந்துருக்காரு. பங்களாதேஷில் ஒரு டபுள் 100 அடித்தார், பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்குவாடில் இருப்பார், வெளியில் இருப்பார், உட்காந்துருப்பார். அவுட்ஸ்டாண்டிங் பையங்க, சான்ஸே இல்லை. அதாவது எப்படின்னா ஜாலியாக இருப்பான்,
எல்லாருக்கும் ரெடியாக வச்சுருப்பாங்க. மேட்ச் விளையாடுற எல்லா பசங்களும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உள்ளே விளையாட்டுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளோவெலாம் ரெடி பண்ணிடுவான், அவங்களோட பேட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவான், அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ வச்சுருவான், கம்ஃபர்டபுளாக வச்சுப்பான். வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுவான், ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ணுவான். அண்ட் எக்ஸ்ட்ராடனரி, அவங்ககிட்ட இவ்வளோ அளவுக்கு கூட ஒரு நெகட்டிவிட்டி இருக்காது, பாசிட்டிவிட்டியோட ஒரு உச்சக்கட்டம்னா அது இஷான் கிஷன். அந்த பையன் வந்து சான்ஸ் கிடைக்கும் போது நல்லா பண்ணான்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிரிச்ச மூஞ்சே எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பான், சரியான ஆட்டிடியூடு. அதனால் எனக்கு வந்து அந்த பையன் நல்லா பண்ணாலே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ வெல்டன் இஷான் கிஷன் அந்த ODI சீரிஸ். அப்படியே அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுறான். T20லையும் கொஞ்சம் 2-3 ஷாட்ஸ் நல்லா அடித்தா டெஃபினட்டாக ரன் அடிப்பான். ஆல் த வெரி பெஸ்ட் இஷான்னு சொல்லிக்கிறேன். எனிவே, இந்த இந்தியா வந்து T20 ஃபர்ஸ்ட் கேம்லேயும் வந்து ஒரு 148 ஆட் சேஸில் வந்து வி ஜஸ்ட் குடன்ட் கெட் அக்ராஸ் த லைன். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வேர்ல்டு கிரிக்கெட்டில் T20 கிரிக்கெட்டில் 140-150 கேம்ஸ்லாம் நடக்கிறதே கிடையாது. வெஸ்ட் இண்டீஸில் ஒரு 148 கேம் அது அவங்களால் டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது. டெத் ஓவர்ஸில் ஸ்லோவர் பால் போட்டால் அடித்தா டைமிங்கே கிடைக்கல. ஒரு ஸ்லோவர் பால் போட்டு சூரியகுமார் யாதவ் அடித்தார், அந்த பால் மெல்லமாக அப்படி வந்து ஸ்டிக்கர் கிட்ட அடிச்சுது. T20 கிரிக்கெட் அப்படின்னாலே அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பசங்களாம். ஒரு பவர் ஹிட்டிங், ரேஞ்ச் ஹிட்டிங், அந்த ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக்லாம் வந்து இப்போ ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் ஒன்ஸ் அப்பான டைம் ரெலவெண்ட்டாக இருந்தது. கேம் வந்து 160-150 கேமாக இருக்கும்போது இப்போ அது 180-190 அந்த மாதிரி போனதுனால ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் முன்னாடிலாம் வந்து ஒரு 10 பால் ரொட்டேட் பண்ணால் இப்போ 5 பால் ரொட்டேட் பண்ணுறாங்க. 3 பால் தான் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான நெசசிட்டி அவ்வளோ T20யில் இருக்காது. பட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் என்ன பியூட்டினா, ஒரு ஐலண்டும் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ என்ன எதிர்பார்க்க முடியும்னு தெரியாது, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ப்ரைம் எக்ஸாம்பிளாக தான் இந்த ஃபஸ்ட்டு T20 அமைஞ்சது. ஒரு 148 கேமு. கிரெடிட் டு வெஸ்ட் இண்டீஸ், அவங்க நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஹவர் இந்தியாவுக்கு ஒரு சில நல்ல பாசிட்டிவ்ஸ் இருந்தது நான் நினச்சேன். அது வந்து வேர்ல்டு கப்புக்கும் ட்ரான்ஸ்லேட் ஆகும். இந்தியா ஆப்வியஸ்லி வந்து வேர்ல்டு கப்பில் எனி சார்ட் ஆஃப் கண்டின்ஜென்சி பிளான், யாரெல்லாம் வரலாம், யார் வேணாலும், யார் வந்து ஒரு வேளை லாஸ்ட் மினிட்ல இல்லாமல் போனால் கூட நம்ம அதுக்கு பேக்கப்ஸ் ரெடியாக வச்சுக்கணும்டா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அட் த சேம் டைம் ஒரு பவர் பேக்டான விஷயமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் என்னென்னா, குல்தீப் அண்ட் செஹலோட காம்பினேஷன். அவங்க ஆஃப்டர் அ லாங் டைம் குல்தீப் அண்ட் செஹல் கேம் டுகெதர் அஸ் அ bowling காம்பினேஷன். அவங்க 2 பேரும் பெஸ்டஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. எப்போ பார்த்தாலும் இவர் ஜெய் மாதாதின்னு போட்டால் அதுக்கு அவர் கமெண்ட் போடுவார், அவர் ஸ்டோரி போட்டால் இவர், அதாவது அவருக்கு தூக்கம் வந்தால் இவர் தூங்குவார், இவருக்கு பசிச்சா அவர் சாப்பிடுவாருங்கிற மாதிரி 2 பேரும் செம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தர் டேக்ஸ் த பால் அவே ஃப்ரம் த ரைட் ஹேண்டர், ஒருத்தர் பிரிங்ஸ் இட் பேக் இன். அவங்க 2 பேர்கிட்டையுமே கூகுளிஸ் இருக்குது. அண்ட் ஒரு காம்பினேஷனாக அவங்க வந்து பிஃபோர் த 2019 வேர்ல்ட் கப் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த இங்கிலாண்டோட ஒரு கேம் வந்து அதாவது வந்து இங்கிலாந்து ஜஸ்ட் டுக் தம் டவுன். அதுக்கப்புறமா அந்த காம்பினேஷனை பெருசாக நம்ம பார்க்கல. 2023 வேர்ல்டு கப்பில் அந்த காம்பினேஷன் பார்ப்போமா அப்படிங்கிற கேள்வி வந்து என் மனசில் எழும்புது. பட் பார்ப்போம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்வேஸ் லீவ் இட் இந்த காமெண்ட் செக்ஷன். பார்ப்போம், டெஃபினட்டாக பார்ப்போம்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். இல்லை பார்த்தா நல்லாயிருக்கும், இல்லை செலக்ட் டீம்ஸோட அந்த காம்பினேஷன் ஆடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இஃப் யூ திங்க் செலக்ட் டீம்ஸ்னால் அது எந்தெந்த செலக்ட் டீம்ஸ் யாருக்கு அகேன்ஸ்டாக அந்த 2 ரிஸ்க் ஸ்பின்னர் காம்பினேஷன் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஐ ஃபீல் அந்த மாதிரி யோசிப்பாங்க செலக்ட் காம்பினேஷன்ஸை. ஒரு சில டீமோட விளாடலாம், ஒரு சில வென்யூவில் விளாடலாமா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அண்ட் ஆன் தி அதர் நோட், முகேஷ் குமார் அவர் வந்து இது வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸே வந்து ஒரு டெபு சீரீஸ். எல்லா டெபுவும் அவர் கிடச்சிச்சு. ஊருக்கு வரும்போது அவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் எல்லா ஃபார்மேட்டும் ஆட்டண்டா, நான் எல்லா ரவுண்டும் முடிச்சிட்டேன். அரௌண்ட் த வேர்ல்டு 80 days மாதிரி அரௌண்ட் த வேர்ல்டு நான் போயிட்டு வந்துட்டேன். எல்லா ஃபார்மேட்டும் ஆட்டேன். ஐம் வெரி ஹாப்பி. அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு அவருக்கு அந்த ஜஸ்ட் ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது, டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அந்த கிரைண்டை போட்டு இந்தியா ஏலாம் ஆடி வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம வேர்ல்டு கப் நான் சொன்னல குல்தீப் அண்ட் செஹல் உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப வைடாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லாஸ்ட் T20ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு 35-36 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் இந்த டரோ பாலியே நாங்கள் வந்து ஒரு T20 ஆனோம் போன வேர்ல்டு கப்போட லீடப்புக்கு. ஒரு 140 ஃபார் 6 145 ஃபார் 6 ஆயிடுச்சு. அங்கேருந்து ரெக்கவர்ட் தினேஷ் கார்த்திக் நல்லா ஃபினிஷ் பண்ணி ஒரு 180க்கு மேலே அடிச்சு அந்த T20 ஈஸியாக ஜெயிச்சிருவோம். த டெய்ல் பிகின்ஸ் அட் 8. அண்ட் அது வந்து இன்னியோட T20 கிரிக்கெட்டில் வந்து டிசைரபிளா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வசீம் ஜாஃபர் அது மாதிரி நிறையா சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி யூ டோன்ட் வாண்ட், அதாவது வந்து 8ல் வந்து டெய்ல் பிகினாக வேணால் கொஞ்சம் 2 ஷாட்ஸ் அடிக்கிற மாதிரி ஆள் வேணும், ஒரு ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சில தாட் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பெஸ்ட் பேட்டர் அண்ட் பெஸ்ட் பவுலர்ஸ் ஆடினா இட் இஸ் அ வெரி குட் சான்ஸ் ஃபார் அஸ் டு வின். அட் த சேம் டைம் வந்து அந்த 30 பால் 36 6 டவுன் இருந்தால் அதை க்ளோஸ் அவுட் பண்ணவும் நமக்கு எபிலிட்டி இருக்கணும். ஸோ தட் இஸ் த கனண்ட்ரம் தட் இந்தியா வில் கோ இன் டு இந்த வேர்ல்டு கப். குல்தீப்பையும் செஹலையும் சேர்த்து ஆடினாங்கன்னா 8ல் குல்தீப் பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்குது. ஏன்னா
4 bowler யாராக இருக்கிறதுக்கு லைக்லி அப்படின்னா பும்ரா அண்ட் சிராஜ் அவங்க 10 and 11 ஆர் பும்ரா ஷமி 10 and 11 டிபெண்டிங் ஆன் வாட் த டீம் ஃபீல்ஸ். ஆர் ஒருவேளை அவங்க 3 பேருமே ஆடலாம் ஒரு சில கேம்ஸ். ஒரு சில ஏன்னா உங்களுக்கு ஜட்டுவும் ஹார்திக்கும் அட் 6 and 7 அவங்க 2 பேரும் bowling ஆப்ஷன்ஸ். ஒருத்தர் ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர், ஒருத்தர் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். 2 ஃபாஸ்ட் bowlers அண்ட் பும்ரா அண்ட் சிராஜ், விச் கிவ்ஸ் யூ த லக்ஸுரி ஆஃப் பிளேயிங் 2 more spinners ஆர் 1 ஃபாஸ்ட் bowler அண்ட் 1 more spinner. எந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக அந்த 2 ஸ்பின்னர் விளாடலாம், அந்த 2மே ரிஸ்க் ஸ்பின்னராக இருக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதுக்கு காமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸை விடுங்க. ஏன்னா பேட்டிங் pretty much sorts itself. போலிங்கை பொறுத்த வரைக்கும் தான் அந்த 2 ஸ்லாட். ஒருவேளை அந்த ஃபாஸ்ட் bowler வேணும்னா, ஏன்னா இந்த 2 ஸ்பின்னர் ஆடணும்னா 8ல் வந்து நமக்கு குல்தீப் விளாடுற மாதிரி ஆகிடும். ஒருவேளை வேண்டாம் 8ல் எனக்கு லெங்தன் பண்ணணும் அப்படின்னா யார் அது? ஏன்னா வந்து கிளியர்லி வந்து வாஷிங்டன் சுந்தர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இல்லை. ஸோ அந்த ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரோட வெரைட்டி இல்லை. பட் அக்சர் பட்டேல் இருக்கார். அக்சர் பட்டேல் ஒருவேளை 8ல் ஆட முடியுமா? அவர் ஆடினார்னா பேட்டிங் லெங்க் கிடைக்குது. இல்லை ஒருவேளை ஷார்துல் தாக்கூரா அந்த ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர், ஏன்னா அவர் ஓடிஐ சீரீஸில் நல்லா பண்ணியிருந்தார், விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. ஆப்வியஸ்லி ஐ திங்க் இதுக்கான ஆன்சர் ஒரு ஃப்ரீஸில் இல்லை. ஐ டோன்ட் திங்க் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த இடத்துக்கு இன்னும் போல். ஒரு ஏஷியா கப் விளாடும் போது நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பொறுத்த வரைக்கும். பட் ஐ திங்க் இந்த தாட்ஸ் எல்லாம் அவங்க இன்னும் வந்து அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கு. நம்ம வி ஹேவ் டு ஃபைண்ட் அன் ஆன்சர் ஃபார் தட் அப்படிங்கிறதுல கீனாக இருக்காங்க. அதனால தான் நிறைய பேரை ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ரீசன் அகேன் என்னென்னா பும்ரா வந்து இன்ஜுரியிலேருந்து இப்போ தான் வராரு. பிரசித் கிருஷ்ணா வந்திருக்கார். பிரசித் கிருஷ்ணா இஸ் ரியலிஸ்டிக் ஆப்ஷன் நினைக்கிறேன். அவரும் இந்த அயர்லாந்து சீரிஸ் விளாட போகிறாரு. அண்ட் தி அதர் பிளேஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பேட்டர் கிரிக்கெட்டரை பற்றி பேசுகிறதுக்காக தான் இதை பேசுகிறேன். ரோஹித் கில் விராட் லாக்டுங்க டாப் 3ல. 4 and 5 வந்து ஸ்ரேயஸ் அண்ட் KL ராகுல். ஸ்ரேயஸ் வந்து ஹஸ் பீன் த கோ டு பேட்டர் அட் நம்பர் 4. அவுட்ஸ்டாண்டிங்காக விளையாடிருக்காரு இந்தியாவுக்கு ஓடிஐ கிரிக்கெட்டில். KL ராகுல் நம்பர் 5ல வர்ற மாதிரி ஆடிருக்காரு. ஆனால் அவங்க 2 பேருமே கம்மிங் அவுட் ஆஃப் அன் இன்ஜுரி. ஏஷியா கப் டைமில் தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு வேளை என்ன பேக்கப்? அவங்க 2 பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது இதுவாயிடுச்சு, வர முடியல, அவங்க 2 பேருக்கு ஏதாவது ஸ்லாட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணுமாங்கிறதுக்கு தான் வந்து ஐ திங்க் சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணாங்க. ஐ திங்க் அக்சர் பட்டேலை நம்பர் 4ல் ட்ரை பண்ணாங்க. T20 பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தனியாக வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓடிஐ நம்ம T20 தனியாக வச்சுக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஹவவர் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் திலக் வர்மா, ஏகப்பட்ட பேரை வந்து அதை பற்றி பிரபலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் பார்க்குற மாதிரி ஆடினாருங்க ஆன் தட் ஸ்லோ பிச். இந்த T20 கேம் லாஸ்ட் கேமு இஷ்டத்துக்கு ஆடினார். அது வந்து ஒரு வெரி வெரி அன்லைக் இந்தியன் பேட்டர். அவரோட பேட்டிங் ஸ்டைலு ஒரு மாதிரி நிறையா ரோஹித் சர்மா மாதிரி இருக்குது. ஹி ஸ்வெட்ஸ் அந்த புல் ஷாட். இந்தியன் பேட்ஸ்மேன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த புல் ஷாட்டுக்கு ஃபஸ்ட்டு செட்டப் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஆன்சர் அப்புறமா கண்டுபிடிப்பாங்க. மற்ற ஷாட்ஸ்லாம் இருக்கும் டவுன் த கிரவுண்டு, பட் புல் ஷாட்டை தே வில் டெவலப். அந்த ஷார்ட் பால் எப்படி ஆடுறது? இவர் கேமே பேக் ஆஃப் லெங்க்தை ஒரு ஆசி பேட்டர் மாதிரி ஸ்விபிள் புல் அடிச்சு வெளியே தூக்கி கடாச்சுறாரு. அண்ட் தட் இஸ் அமேசிங் குவாலிட்டி தட் திலக் வர்மா ஹேஸ். டூ ஏர்லி டு கால், பட் அந்த நாக் வந்து வாஸ் ஸ்டுப்பண்டஸ்ங்க. ஏன்னா புல் மட்டும் அடிச்சாரா, மேலே போட்டால் ஆட முடியாது, தூக்கி எக்ஸ்ட்ரா கவர் மேலே 2 6 அடிச்சாரு. லுக்ஸ் லைக் அன் ஆல்ரவுண்ட் பிளேயர். அவர் ஹைதராபாத்துக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடுறாரு. வெரி ஏர்லி இன் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ். ஒரு ரொம்ப கம்மியாக தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆடிருக்காரு. ஆவரேஜ் 37 வச்சிருக்காரு. ரீசெண்டாக துலீப் ட்ராஃபி ஆடினாரு, பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. பட் அவர் லிஸ்டேலையும் T20லையும் கலக்கியிருக்காரு. லிஸ்டேனா அதாவது 50 ஓவர் கிரிக்கெட்டில் வந்து ஆவரேஜ் 56, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 101. T20ல 37 ஆவரேஜ் வச்சு ஸ்ட்ரைக் ரேட் 140 வச்சிருக்காரு ஃபார் சம்படி பேட்டிங் 3, 4 அண்ட் பிலோ சம்டைம்ஸ். லாஸ்ட் டைம் மும்பைக்கு வந்து எல்லா ஸ்லாட்லையும் ஆடினார், எல்லா ஸ்லாட்லையும் கலக்கினார் மும்பை இந்தியன்ஸுக்கு. அண்ட் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் திலக் வர்மா இஸ் அ ரியல் பிளெஸ்ஸிங் ஃபார் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்லலாம். பட் இது வந்து நெக் அண்ட் நெக் டு த வேர்ல்ட் கப். சம்டைம்ஸ் வந்து அவர் வந்து இவங்க பேட்டிங் இல்லைன்னா திலக் வர்மாவும் இருக்காரு பேக்கப்லன்னு யோசிப்பாங்களா? இல்லை தே வில் கோ டு த ரூட் ஆஃப் ஏன்னா சஞ்சு சாம்சன் பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் திலக் வர்மா கிட்ட என்ன எக்ஸைட்டிங் விஷயம்னா இந்தியாவுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஒரு லேக்கிங். ஏன்னா இப்போ ரோஹித் கில், விராட், ஸ்ரேயஸ், KL ராகுல், ஜட்டுனா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்குது, இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷனே இல்லை. அண்ட் எல்லா டீம்லேயும் இருக்கிற ஸ்பின்னர்ஸ் பாருங்கள், லார்ஜ்லி ஆஃப் ஸ்பின்னர்ஸே கிடையாது. அண்ட் ஆஸ்திரேலியா பொசிஷன்லேருந்து நான் பார்க்கும்போது அவங்க ஆஸ்டன் ஏகார ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னராக கூட்டிகிட்டு வராங்க. அவங்க நேத்தன் லைன் ஃபிட்டாக இருந்தால் ஒரு வாட்டி யோசிக்கலாமோ, ஏன்னா இந்தியாவில் வேர்ல்ட் கப்பு ஃபிங்கர் ஸ்பின்னு அப்படின்னு சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கேன். எனிவே தட்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக். பட் மோஸ்ட் டீம்ஸில் பார்த்தோன்னா இங்கிலாந்து ஒரே ஒரு மோயின் அலி மட்டும் வச்சுருக்காங்க. ஆதில் ரஷீத் அவங்களோட இன்னொரு ஃபிங்கர் ஸ்பின்னர், இன்னொரு ஸ்பின்னர், ரிஸ்ட் ஸ்பின்னரு. ஆஸ்திரேலியா வந்து ஆடம் ஜாம்பா, ஆஸ்டன் ஏகார். லார்ஜ்லி வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஸ்பின் ஆப்ஷன்ஸ் நிறையா டீமில் இல்லை. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் எல்லா டீம்லேயும் இருக்காங்க பேட்டிங்க்கு. இந்தியாவில் லெஃப்ட் ஹேண்டர் கொஞ்சம் கம்மி.
கொஞ்சம் இல்லை, ஜடேஜா மட்டும்தான் இருக்கார் ரியலிஸ்டிக்காக இது 11 நம்ம பார்த்தோன்னா. அதனால த எமர்ஜென்ஸ் ஆஃப் திலக் வர்மா இஸ் இட் டூ ஏர்லி, அவர் 50 ஓவர் கிரிக்கெட் இன்னும் பெருசாக அவரை பார்க்கல. பட் ஆனால் நிறைய பேர் அப்படி திரும்பி திலக் வர்மா அப்படின்னு பார்க்க வச்சிருக்காரு, விச் இஸ் கிரெடிட் டு தட் யங்ஸ்டர். கலக்கியிருக்காரு, அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது, இம்ப்ரெசிவ் பேட்ஸ்மேன்ஷிப் அந்த கேமில். அண்ட் அவர் எங்கேயோ அந்த வேர்ல்ட் கப் ஸ்கீமில் அவர் இருக்காருன்னு சொல்ல முடியாது, ஆனால் எங்கேயோ அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காரு. இன்னும் கண்டின்ஜென்சி பிளான், ஏதாவது வந்து டீமுக்கு ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா எங்கேயோ அப்படி ஒரு தூரமாக சுற்றிட்டு இருக்காரு திலக் வர்மா அப்படிங்கிறது வந்து எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும். ஏன்னா அந்த நாக்கை பார்த்த செலக்டரும் சரி, யாராக இருந்தாலும் சரி பார்த்து பா அப்படிங்கிறத டெஃபினட்டாக பார்த்துருப்பாங்க. ஹவவர் தி அதர் பிளேயர் ஹூ காட் அ சான்ஸ் வாஸ் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் அந்த ஓடிஐ சீரீஸில் ஒரு 50 அடிச்சார். இந்த T20 மேட்ச்சில் வந்து ஒரு 12 of 12, ஒரு லோவர் ஒரு மிடில் ஆர்டர் ரோல் கிடச்சிருக்கு. சஞ்சு நம்ம பார்த்தோன்னா என்னென்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நம்பர் 3 ஆர் நம்பர் 4 தான் லார்ஜ்லி டாப் ஆர்டரில் ஆடிடுறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர், அண்ட் அவர் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஓடிஐயில் செம்ம ஆவரேஜ், எப்போ சான்ஸ் கொடுத்தாலும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு 50 அடித்தார். அண்ட் வந்ததுலேருந்து ஹி டுக் டவுன் ஸ்பின்னை டேக் டவுன் பண்ணுறது அவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஆனால் என்னன்னா இந்தியாவுக்கு வந்து அந்த 3 and 4 ஸ்லாட்டில் காலியாகவே இல்லை எந்த ஸ்லாட்டுமே. நம்ம அடிக்கடி வந்து என்ன ஆகுதுன்னா சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் சஞ்சுவோட எபிலிட்டி, சஞ்சு ஒரு மேட்ச் வினர், சஞ்சுவால் கேமை திருப்ப முடியுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பையன் நல்ல பையன், வி ஆல் வாண்ட் குட் ஃபார் ஹிம். பட் என்ன ஒரே ஒரு அன்ஃபார்ச்சுனேட் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னால் சஞ்சு பண்ண வேண்டிய ரோல் வந்து வேறு. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 3-4 இடம் காலி இல்லை. வேர்ல்ட் கப்புக்கு அப்புறமா இல்லை ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறமா காலி ஆகுமா அது தெரியாது. ஏன்னா விராட் வந்து 3 is a fix. ரோஹித் அண்ட் கில் த வே தேர் பேட்டிங் அவங்களும் ஃபிக்ஸ். ஸ்ரேயஸ் அண்ட் கேஎல் வந்தாங்கன்னா அவங்களும் ஃபிக்ஸ். உங்களுக்கு ஒரு கீப்பர் பேட்டு தான் வேணும். ஒரு வேளை கேஎல் இல்லை ஸ்ரேயஸ் இல்லைன்னா அந்த ஒரு 5-6 ஸ்லாட்டில் தான் ஆள் தேடுறாங்க, ஆர் 4-5 ஸ்லாட்டில். அந்த ரோலை சஞ்சு நிறைய ஐபிஎல்லில் பண்ணுறதில்லை, இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அந்த ரோலை கொடுத்துருக்காங்க, அந்த ரோலில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ரோலில் ஒரு 50 அடித்தது அவருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், இந்தியன் டீமுக்கும் அது ஒரு செம நியூஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டின்ஜென்சி பிளானில் ஹெட் ஆஃப் த கர்வ் வந்து சஞ்சு இருப்பார். இப்போ திலக் வர்மா எங்கேயோ அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இட் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி. அடுத்த 4 T20 ஆஸ் ஐம் ரெக்கார்டிங் திஸ் செகண்ட் T20 இன்னைக்கு நடக்குது. நான் இன்னைக்கு மார்னிங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட் நடக்க போது அதை பற்றி பேசலாம். ஹவவர் ஐ ஃபீல் 2 T20 கயானாவில் நடக்கும். கயானா அமேசான் வாரியர்ஸ் அங்கே விளாடுவாங்க. ஜென்ரலாக ஸ்லோ பிச்சஸ் தான் விளாடிருக்காங்க. அந்த ஸ்லோ பிச்சஸ் தான் அவங்க சிபிஎல்ல நடக்கிறது. அந்த இடத்துல எப்போவுமே ஒரு மாதிரி லோ ஸ்கோரிங் கேம்ஸ் நடக்கும், திடீர்னு ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் நடக்கும். அது ஹை ஸ்கோரிங்காக 2 T20 இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பேக் டு பேக் ஆடிட்டு யூஎஸில் போய் 2 T20 ஆடுறாங்க. 5 T20 சீரீஸ் பார்ப்போம். அதாவது டேரன் சாமி ஒயிட் பால் செட்டப்பை டேக் ஓவர் பண்ணியிருக்காரு வெஸ்ட் இண்டீஸுக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒயிட் பால் கேப்டன்ஸ் இந்த வேர்ல்டு. அவர் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டோட அந்த ஒயிட் பால் ஃபார்மேட்டை வந்து ரிவைவ் பண்ணுவாரா? பண்ணினா நல்லாயிருக்கும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு கலர்ஃபுல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேம், அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இந்த 5 T20 சீரீஸ் டூ ஏர்லி டு கால். இந்தியா 1-0 பிஹைண்ட் இருக்காங்க. பட் ஐ ஸ்டில் திங்க் இந்தியா வில் பவுன்ஸ் பேக் வெரி ஸ்ட்ராங்லி. ஏன்னா இந்த கயானாவும் சரி யூஎஸும் சரி விக்கெட்ஸ் ஜென்ரலாக கொஞ்சம் ஸ்லோவாக திரும்பும். கயானாவும் லோவாக இருந்திருக்கு. குல்தீப் செஹலை நம்ம ஐ திங்க் வி வில் see them through the series with அக்ஷர் பட்டேல் playing that all-rounder role. அதை பண்ணுறது ஐ திங்க் இந்தியா வில் டெஃபினெட்லி பவுன்ஸ் பேக் வெரி ஸ்ட்ராங். பேட்டிங்கும் நல்லா விளையாடிருக்காங்க. அந்த ஒரு லாஸ்ட் மிஷாப்பில் ஐ திங்க் தே வில் அட்ரஸ் தட் ஆல்சோ. மேபி வந்து ஷார்துல் தாக்கூர் வரலாம், ஹார்திக் பாண்டியா நல்லா போடுறதுனால டு பேலன்ஸ் த டீம் அவுட் at 8. ஐ எம் நாட் ஷுர். பட் உங்களோட தாட் என்ன, இதை பற்றி என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? குல்ஷா காம்பினேஷனு, திலக் வர்மாவோட எமர்ஜென்சி, இதெல்லாம் உங்களோட காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. ஸோ இந்த T20 சீரிஸ் எண்டில் நம்ம திருப்பி ரேப் அப் பண்ணிவிட்டு ஏஷியா கப் வருது, ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வராங்க, நிறைய சீரிஸ் இருக்குது, இந்தியாவோட ப்ரிப்பரேஷன் லீடப்பு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை பற்றி உங்கள் தாட்ஸை காமெண்ட்ஸில் விடுங்க.